வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் கோப்சிட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நான் சேலம் ட்ரூ சைட் டாடா மோட்டார் ஷோரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் பண்ணுறத செக் பண்ணி பாருங்கள். மேலும் இதுமான வீடியோக்களை நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க வெஹிக்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட் செய்யப்பட்ட டாடா ஆல்ட்ராஸோடைய பேஸ் மாடலான ஸ்மார்ட் வேரியண்ட்டுங்க. ஆமாங்க, டாடா ஆல்ட்ராஸ்லேயே விலை கம்மியான வேரியண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வேரியண்ட் தாங்க. இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு நமக்கு 6.89 லேக்ஸுங்க. அதுவே இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் பொறுத்தளவு நமக்கு 8.25 லேக்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க. இதோடைய இன்ஜின் ஆப்ஷன்ஸுங்க. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு நமக்கு டாடா ஆல்ட்ராஸ்க்கு 3 விதமான இன்ஜின்ஸ்ல அவைலபிளாக கொடுக்குறாங்க. அதாவது 1.2 லிட்டர் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி அண்ட் 1.5 ரேவட்ராக் டீசல் இன்ஜினுங்க. ஆனால் இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்லையும் சேம் டைம் நம்ம சிஎன்ஜியில் மட்டும் தான் பை பண்ண முடியும். இந்த பேஸ் வேரியண்ட் லெவலுக்கு நமக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலைங்க. ஓகே, அடுத்து டிரான்ஸ்மிஷனுங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்தளவு நமக்கு ஆல்ட்ராஸில் பெட்ரோலுக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஏஎம்டி அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. டீசலில் நமக்கு அந்த மேனுவலில் மட்டும் தான் அவைலபிளாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நம்ம இருக்கிறது பேஸ் மாடலில் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தாங்க. ஸோ அதனால் நம்மளால் 5 ஸ்பீட் மேனுவலில் மட்டும் தான் பை பண்ண முடியும். ஏஎம்டி இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு கொடுக்கலைங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற வேரியண்ட்டுக்கு எல்லாம் நம்ம ஏஎம்டியில் பை பண்ண முடியும். இப்போ நீங்கள் பேஸ் வேரியண்ட் எடுத்தால் 5 ஸ்பீட் மேனுவலில் மட்டும் தான் பை பண்ண முடியுங்க. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமாக கலர் ஆப்ஷனுங்க. கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு நமக்கு மொத்தமாக 5 விதமான கலர்ஸில் டாடா ஆல்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்தளவு 2 கலர்ஸில் தான் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த ஒயிட், இன்னொன்று நமக்கு ப்ளூங்க. 2 கலர்ஸில் தான் நம்ம இந்த பேஸ் வேரியண்ட்டை பை பண்ண முடியுங்க. ஓகேங்களா, ஓகேங்க, ஆல்மோஸ்ட் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டில் இந்த 8.25 லேக்ஸ் ஆன்ரோட் ப்ரைஸ்க்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் செய்யப்பட்ட டாடா ஆல்ட்ராஸோடைய பேஸ் வேரியண்டான ஸ்மார்ட் வேரியண்ட் தாங்க நம்ம முன்னாடி நிற்குது. இதுக்கு நமக்கு டாப் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது டிசைன் வைஸாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. நமக்கு ஃபீச்சர்ஸ் வைஸாக மட்டும் தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இல்லாமல் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட ஃப்ரண்ட் ரேடியேட்டர் கில்ல நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இன்க்ளூடிங் நமக்கு டாடா லோகோ நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயமே இதோடைய ஹெட்லாம்ப்ஸ் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பேஸ் மாடலுக்கே ஹாலஜன் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, சூப்பரான விஷயங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபாக்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, வேணும்னா நீங்கள் ஆக்சரிஸில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஏரோடைனமிக்ஸ்க்காக ஏர் இன்கட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்டேட் செய்யப்பட்ட ஏர் டைம் டிசைன்ஸுமே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. விண்ட்ஷீல்டில் நமக்கு வைப்பர் வித் வாசல்ஸ் அப்படின்றது யூஸ்வலாகவே இருக்குது. ஓவரால் டாடா ஆல்ட்ராஸோடைய லென்த்தை பொறுத்தளவு நமக்கு 3990 mm. இதோடைய வீல் பேஸ் பொறுத்தளவு நமக்கு 2501 mm கொடுத்துருக்காங்க. இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சேம் 165 mm தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு பேஸ் மாடல்னு. ஏன்னா இந்த பேஸ் மாடலுக்கு நமக்கு வீல் கேப்ஸ் இல்லைங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் அப்கிரேடான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேஸ் வேரியண்ட்டுக்கே நமக்கு 16 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வெஹிக்கிளில் நமக்கு 16 inches பேஸ் மாடல் கொடுக்கலைங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து 16 inches வீல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. தென் டிஸ்க் பிரேக் பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டட்ஸ், ரியரில் நமக்கு ட்விஸ்ட் ஃபிமோடைய சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்டில் ஃப்ரண்ட்டில் தான் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பேஸ் வேரியண்ட்டில் நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த இண்டிகேட்டர் தூக்கி ஓஆர்விஎம்ல கொடுத்துட்டாங்க. அப்டேட் செய்யப்பட்ட ஓஆர்விஎம் டிசைனுமே பாருங்கள், நமக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஃப்ரண்ட் விசிபிலிட்டிக்காக நமக்கு குவார்டர் கிளாஸுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏ பிளர் பாடி கலர், பி பிளர் மேட் பிளாக் ஃபினிஷிங், சி பிளர் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அது போக டோர் கார்னிஷ்மே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் யூனிட் லெவலுக்கே நமக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்ட்டில் மேலே நமக்கு லேசர் வெல்டிங் டெக்னாலஜி அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. அப்டேட் செய்யப்பட்ட டோர் ஹேண்டில்ஸ் பாருங்கள், நமக்கு அந்த ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரீமியம் காரில் தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில்ஸை நமக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட் டாடா ஆல்ட்ராஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயங்க. ஸோ சைட் ப்ரொஃபைலில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய டிசைன் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை தான். அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இந்த பேஸ் வேரியண்ட்டோடையது, இந்த பேஸ் மாடலுடைய ஸ்மார்ட் வேரியண்ட் இப்படி தாங்க இருக்குது ரியர் ப்ரொஃபைல். மேலே நமக்கு ஆண்டனா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லை. ஆனால் நமக்கு கட் ஸ்பாய்லர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் வைப்பர் வாசர் மட்டும் நமக்கு மிஸ் ஆகுதுங்க. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக டெயில் லேம்ப்ஸுங்க. டெயில் லேம்ப்ஸ் பொறுத்தளவு நமக்கு கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் இந்த பேஸ் வேரியண்ட் லெவலுக்கு வராதுங்க. ஆனால் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் லேம்ப் நமக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் டாட்டாவோட லோகோ வந்துருக்குதுங்க. ஆல்ட்ராஸோட பேஜிங் பார்த்துங்க நமக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. அப்டேட் செய்யப்பட்ட ரியர் பம்பர் டிசைன்ஸ் பார்த்துங்க நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றதுமே கிடைக்குது. சென்டரில் ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. கீழே பேக்கேஜிங்லாம் பார்த்துக்குங்க. இந்த அப்டேட்டுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட்டாலேருந்து. சூப்பரான விஷயங்க. நிறைய விஷயங்கள் டாட்டா பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக பூட் ஸ்பேஸுங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு 345 லிட்டர் நமக்கு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாங்க இந்த செக்மெண்ட்டில். இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு லக்கேஜ் ஹூக் 2 பக்கமே கொடுத்துருக்காங்க, 3 kg செட்டப்போட. தென் ஸ்பேர் வீலுங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தளவு நமக்கு இங்கே 14 inches ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 16 inches வீல்ஸ், 2 inches கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீலை யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி டூல்ஸ் கிட்ஸ், எமர்ஜென்சி டூல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடுதுங்க. ஃபியூல் டேங்க் எப்போ போலயே நமக்கு லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க.
ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்தளவு நமக்கு 37 லிட்டர்ஸுங்க. ஓகே, எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். உள்ளே போய் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். தென் இந்த அப்டேட்டுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரிமோட் கீ அப்படின்றது இந்த பேஸ் வேரியன்ட் லெவலுக்கே கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க. ஸோ இது இந்த அப்டேட்டுக்கு தான் நமக்கு ரிமோட் கீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கீங்க, லாக் அன்லாக் ஃபாலோ மீ ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஒரு கீ ரிமோட் கீ, ஒரு கீ நமக்கு நார்மல் கீங்க. பரவாயில்லைங்க, ரிமோட் கீ கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். தென் டோர் ஓப்பனிங் பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. நமக்கு 90 டிகிரி ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலுமே உள்ளே ஈஸியாக போய்க்கலாம். ஸோ டாட்டாவில் நிறைய கிளவராக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த விஷயம் தான் இந்த 90 டிகிரி ஓப்பனுங்க. டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள், நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் வந்துருதுங்க. அன்லாக் சுவிச்சஸ் பொறுத்தளவு நமக்கு அந்த பியோனோ பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டுக்கே நமக்கு ஆல் டோர் பவர் விண்டோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்டுக்கு. ஸோ பேஸ் வேரியண்ட் அப்படின்றதே வேல்யூ ஃபார் மணியாக கிட்டத்தட்ட இருக்குது நான் நம்புறேங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாகவே கொடுத்துருக்காங்க. கிரிப் ஹேண்டில் இருக்குது, பிளாஸ்டிக் பேட்ஸ் பார்த்துக்குங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது. நீங்கள் ஸ்பீக்கர் வாங்கி அடிஷனலாக ஃபிட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, இந்த அப்டேட்டுக்கு நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேஸ் வேரியண்ட் எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ட்ராஸ்க்குமே கொடுக்கல. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு இதில் கொடுக்கலிங்க, மிஸ் ஆகுது. ஆனால் இந்த அப்டேட்டுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 6 ஏர்பேக்ஸ் அப்படின்றது இந்த ஆல்ட்ராஸ் லெவலுக்கு நமக்கு ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளால் சீட்லேயுமே அந்த ஏர்பேக்கை பார்க்க முடியுதுங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் ஹீட்டர்ஸ் 2 வந்துருதுங்க. இந்த பேஸ் வேரியண்ட் லெவலுக்கு நமக்கு பியூர் பிளாக் கலர் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னதான் ஃபேப்ரிக் சீட்ஸாக இருந்தாலுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தாங்க ஃபீலாக இருக்குது. நல்லா சாஃப்ட் குஷன் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த பேஸ் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பார்த்துங்க, இப்படி தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மாடர்ன் காரில் கொண்டிருக்க மாதிரி தாங்க இருக்குது. நிறைய விஷயங்கள் இவங்க இன்டீரியர்லாம் நல்லாவே மாடர்ன் டிசைனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சொல்ல போனால் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குதுங்க. பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ சென்டரில் நம்ம டைம் கொடுத்துருக்காங்க, லோ ஃபியூலு, ஸ்பீடோமீட்டர், தென் அது போக டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியுதுங்க. அது 6 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஓடோமீட்டர் ரீடிங் இதெல்லாமே பார்க்க முடியுது. இந்த பக்கம் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, டெம்பரேச்சர், ஆவரேஜ் ஃபியூல், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாங்க. அது போக சீட் பெல்ட் ரிமைண்டர் எல்லாம் காமிக்குது. டோர் ஓப்பனிங் வார்னிங் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. நல்லா ஒர்த்தாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டு. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. வித் இலுமினேட்டட் டாட்டா லோகோ ஃபங்க்ஷனோடயே வந்துருதுங்க. தென் ஹார்ன் சவுண்டு கேட்டுங்க, டூயல் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. தென் நமக்கு இந்த ஃப்ளாட் பாட்டம்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங்கை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியன்ட் லெவலுக்கு நமக்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் டில்ட் ஸ்டீரிங் அப்படின்றது கிடைக்குதுங்க. இதுவுமே சூப்பரான விஷயம். லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துருதுங்க. ரைட் சைடில் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக்காக இருக்குதுங்க. பட் இந்த எலிமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டார்க் கிரே ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டி, எக்கானமி 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு ஐஎஸ்எஸ் பட்டன் வந்துடுதுங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ். தென் பெடல்ஸ் அண்ட் டெட் பெல்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, ஹார்ட் பிளாஸ்டிக் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குதுங்க. ஏர்பேக் பொறுத்தளவு நமக்கு ஏபிசி பிளாஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியன்ட் லெவலுக்கு நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் வராதுங்க. அது மட்டும் நம்ம ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டால் கண்டிப்பாக இது வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் ஏசி வந்துடுதுங்க. பார்க்குறதுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி மாதிரி தாங்க இருக்குது. பட் இது மேனுவல் ஏசி தான். ஓகே, மற்றபடி இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் சிங்கிள் டின் செட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதைய கலட்டிக்கிட்டு நீங்கள் சிங்கிள் டின் மியூசிக் சிஸ்டம் செட் பண்ணிக்கலாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கிளவராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அடுத்து அப்டேட் செய்யப்பட்ட கியர் பாக்ஸ் டிசைன் பார்த்துங்க. நமக்கு நெக்ஸான் ஹேரியர்லாம் கொடுத்துருக்கிற மாதிரி 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸுங்க. வித் லெதர் ஃபினிஷிங்குமே வந்துடுது. 12 வோல்ட் பவர் சாக்கெட் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் வந்து நமக்கு க்ரோம் ஃபினிஷிங்கோடய கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்தளவு நல்ல ஒரு மேசிவான ஸ்பேஸுங்க. இந்த செக்மெண்ட்டில் இதோட க்ளவ் பாக்ஸோட ஸ்டோரேஜ் மட்டும் தாங்க ரொம்ப பெருசாக இருக்குது. மற்றபடி சன்செட் வித் டிக்கெட் ஹோல்டர், மேனுவல் டிம்மிங் ஐஆர்எம் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் அதை கொடுத்துருந்துக்கலாம் என்னோட தாட்டு. பட் ஏன் மிஸ் பண்ணாங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. பட் இருந்தாலுமே நமக்கு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சன் சீட்ஸ், ஃபிக்ஸ்டு ஹேண்டில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடுதுங்க. ஓகே, இது தாங்க நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஃபீச்சர்ஸ். ரியரில் போய் ரியரில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ரியர் டோருமே ஆல்மோஸ்ட் நமக்கு 90 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ரியரில் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு சேம் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் அன்லாக் ஸ்விட்சஸ், ரியர் பவர் விண்டோ, பிளாஸ்டிக் பேட், சைல்டு சேஃப்டி லாக், வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்குது, ஸ்பீக்கர் கிடையாதுங்க. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமாக ரியர் பேசஞ்சர் சீட்ஸ் பார்த்துங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே சேம் பிளாக் கலர் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பேஸ் வேரியன்ட் லெவலுக்கு நமக்கு 2 ஃபிக்ஸ்டு கட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி 3 பாயிண்ட் சீட் பெல்ட் அப்படின்றது வந்துடுதுங்க. ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு ஃபியூச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது
ரியரில் ஏசி வென்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த பேஸ் வேரியன்ட் லெவல் கொடுக்கலைங்க. பட் இந்த டேஷ்பார்டோடைய வியூ பார்த்துக்குங்க. இந்த பேஸ் வேரியன்ட்டோடையது இப்படி தாங்க இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஹம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலாக தாங்க இருக்குது. ஸோ 3 பேருக்கு வரும்போது பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்காதுங்க. மற்றபடி ரியரில் லைட் இல்லை. ஃபிக்ஸிங் ஹேண்டில்ஸ் நமக்கு 2 பக்கமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இதோடைய கம்ஃபர்ட்டை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த ஆல்ட்ராஸ்க்குள்ளே வரேங்க. உள்ளே வரதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரி ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் ஃபேட் ஆகிற பர்சன் இருந்தாலுமே உள்ளே ஈஸியாக போய்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த டோர் ஓப்பனிங் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஓகே, இப்போ நான் உள்ளே வரேன். காலை உள்ளே எடுத்து வச்சுட்டு லைட்டாக அப்படி குமிஞ்சா போதுங்க, ஈஸியாக வந்துட முடியுது. ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேராக வந்துட்டேன். நேராக வரும்போது நமக்கு தை சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் ஓகேவாக தாங்க இருக்குது. மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்படி கால் நீட்டும் போது அதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. லெக் ரூம் ஓகே. தென் ஹெட்ரூம் வந்து ஒரு 2 இன்ச் கேப் இருக்குதுங்க. 2 அடல்ட் ஒரு சைல்டு அப்படின்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போக முடியுங்க. 3 அடல்ட்டுக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் ஷோல்டர் தள்ளி வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, இதோட டோர் தட்டஃபிட் கேளுங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான தட்டஃபிட் கிடைக்குதுங்க. ஸோ ஓரளவுக்கு பில்ட் குவாலிட்டியை நம்மளால் யூகிக்க முடியும். ஓகே, இப்போ நான் இந்த வெஹிக்கிள்லேருந்து இறங்குறேங்க. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இறங்கிட முடியுது. இதே வீட்டில் பெரியவங்க இருந்தாலுமே அவங்களுக்குமே இப்படி இறங்குற மாதிரி இருந்தால் ஓகேவா தாங்க இருக்கும். இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்த அளவு நமக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரேவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 86 PS பவரையும் 114 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோடைய மைலேஜ் ஏஐ சர்டிஃபைட் பண்ணது 17 கிலோமீட்டர் எபவுங்க. பட் ரியல் வேல்ல நமக்கு 12 to 15 அப்படின்றத நம்மளால எதிர்பார்க்க முடியுங்க. மேலே இன்ஸ்டலேஷன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. நாய்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க வருது. வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் நோட்டை கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது தாங்க ஒரு மைல்டான ஒரு வைப்ரேஷன் அப்படின்றது ஸ்டீரிங்கில் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மற்றபடி டோர்லாம் பாருங்கள் நல்லாவே அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நான் இப்போ ரிவ் பண்ணுறேன். சுத்தமாகவே இது 4 சிலிண்டரா 3 சிலிண்டரா அப்படின்றதுக்குமே டவுட்டுங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே ரிஃபைன்மெண்ட் இருக்குதுங்க. சீரியஸாக நான் இதெல்லாம் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. பட் நல்லாவே ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோர்லாம் பாருங்கள், பெரிய வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடியலைங்க. ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் உங்களால் அதை பார்க்க முடியும். பார்த்தீங்களா, இது இவ்வளோ மட்டும்தாங்க. மற்றபடி 3 சிலிண்டருக்குண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைங்க. நல்லாவே ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க இந்த பேஸ் வேரியன்ட்டோடைய ஃபுல் ரிவ்யூமே. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, பேஸ் மாடல் யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டாடா ஆல்ட்ராஸ் தான் வேணுங்கிற பட்சத்துக்கு எனக்கு விலை கம்மியான வேரியன்ட் தான் வேணும் அப்படின்றவங்க இந்த பேஸ் மாடல் இருக்கலாம். இல்லைன்னா நான் பேஸ் எடுத்து நான் டாப் மாடல் மாதிரி எனக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பேஸ் மாடல் அப்படின்றது பெட்டர் சாய்ஸாக இருக்குங்க. சரிங்க நண்பர்களே, கண்டிப்பாக இந்த பேஸ் மாடல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேங்க. மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.